Hey guys, welcome to Rahul Random. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல்மியுடைய பட்ஸ் Q அப்படின்ற ஒரு ட்ரூலி ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹெட்ஃபோனுடைய அன்பாக்சிங் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மி பட்ஸ் Qவை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அவங்க ரியல்மியோடைய டிப்பிக்கல் எல்லோ கலர்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்திங்கன்னா ரியல்மி பட்ஸ் Q அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இதோட இமேஜும் இங்கே இருக்குது. ஸோ பிளாக் கலர் அப்படின்றது மேலே பார்த்தாலே தெரிய வருது. அண்ட் இந்த பாக்ஸோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்திங்கன்னா ரியல்மி லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்பையும் இங்கே மேலேயே மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் கீழே இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 2500 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா எந்த ஆஃபரில் வாங்கினேன் அப்படின்றத இந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன் நான். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண வாட்டி உள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேலேயே நமக்கு இந்த கேஸோடையே வருது. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மைக்ரோ USB to USB கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்ட்டி கைடு அண்டு பேப்பர் ஒர்க்ஸ்லாம் இதுலேயே இருக்குது. ஸோ அண்ட் அதையும் எடுத்து ஓரம் வச்சுருவோம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு 3 விதமான வேறு சைஸில் பார்த்தீங்கன்னா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு நம்ம கேஸுக்கு இப்போ வருவோம். ஸோ இந்த ரியல்மி பட்ஸ் Q அப்படின்ற இந்த பட்ஸ் Qவோட கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஷைனியாலாம் இல்லை, ரொம்பவே ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாமே எட்ஜஸே இல்லாத மாதிரி ரொம்ப ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபேன் பாக்கெட்டில் நம்ம ஈஸியாக வச்சிடலாம். அண்ட் எந்த ஒரு விதமான இஷ்யூவும் நம்மளுக்கு இருக்காது அப்படின்றது தான் இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லிட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு LED நோட்டிஃபிகேஷன் லைட்டும் இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கோசரம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ரியல்மி லோகோவும் இருக்குது. இந்த பட்ஸ் Q பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 3.6 கிராம்ஸ்க்கான ஒரு லைட் வெயிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பட்ஸும் பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக் டைமும் இதில் கொடுக்கும். அண்ட் இந்த கேஸ் பார்த்திங்கன்னா 400 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 1.5 hours கிட்டத்தட்ட ஆகிடும். ஸோ இந்த பட்ஸில் சார்ஜ் கிடையாதுக்கப்புறம் இதில் போட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக் டைம் இதில் கொடுக்கும். இந்த கேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கான பவர் இதில் இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 15 ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக் டைம் இதுலேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்ரி பேக்கப் கொண்ட ஒரு ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ இந்த பட்ஸு பற்றி வருவோம். ஸோ பட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே ஒரு ரியல்மி லோகோ கொடுத்துருக்காங்க. அது சுற்றி ஒரு ரவுண்டான ஒரு கிளாஸியான ஃபினிஷிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நமக்கு டச் சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ டச் சென்சிட்டிவ் அப்படின்றத பார்த்தோம்னா நமக்கு டபுள் டேப் பண்ண சொல்ல பார்த்திங்கன்னா ப்ளே ஆர் பாஸ் பண்ணிக்கலாம். ஆர் ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு சாங் ப்ளே ஆகும். ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணியிருக்க சொல்ல பார்த்திங்கன்னா நமக்கு கால் வந்ததுன்னா நம்ம இதில் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 சைடில் இருக்கிற ஹெட்ஃபோன்ஸையும் நம்ம அட் அண்ட் டைம் ஒரு 2 செகண்ட் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணோன்னா நமக்கு கேமிங் மோடுக்குள்ளே என்ட்ரு ஆகும். இந்த பட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா நான் பெரிய சைஸ் இயர் டிப்ஸ் போட்டு நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் ஆயிடுச்சு. எப்போவாச்சும் கழண்டி வீந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஸோ லைட்டாக இந்த தலையை ஷேக் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா லைட்டாக வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பட்ஸ் பார்த்திங்கன்னா சைஸ் சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 mm பேஸ் பூஸ்டர் டிரைவர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்படிஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ரெட்மி இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 7.2 mm டிரைவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய டிரைவர் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இந்த பெரிய டிரைவர் இருக்கிறதுனால நமக்கு ஆடியோ குவாலிட்டி எந்த அளவு அதிகமாகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா லோ அண்ட் மிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை, பட் ஒரு நார்மல் ஆவரேஜாக இந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா இந்த நெக் பேண்ட் ஸ்டைல் இயர்ஃபோன்ஸில் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு ஆடியோ குவாலிட்டி தான் இதுவும் கொடுக்குது. ஸோ பேஸில் மட்டும்தான் இவங்க இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஸோ பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இல்லை, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இதை கொடுக்குது. பட் நம்ம அதை விட அதிகமாக எதிர்பார்த்தோம்னா இது கண்டிப்பாக அந்த அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹெட்ஃபோன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் கூகுள் ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட்லாம் இதில் கொடுக்கல. பட்
மறுபடியும் அதே தான், இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த ரியல்மி பட்ஸ் Q உடைய ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரைஸிங் கிடையாது, இது பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வாங்கினது. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இதை இப்போ கிறிஸ்மஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபரில் 1600 கொடுத்து தான் வாங்கினான். இப்போ இந்த ரியல்மி பட்ஸ் Q உடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரோஸ் அப்படின்னு பார்க்கையில் இங்கே நிறைய ப்ரோஸே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 15 ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்டு ரொம்ப லைட் வெயிட்டான டிசைன்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேஸே பார்த்தீங்கன்னா ஒரு காபிள் ஸ்டோன் டிசைனில் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சின்ன கல் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கேமிங் மோட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 119 எம்எஸ்ஸுக்கான ஒரு லோ லேட்டன்சி அப்படின்ற ஒரு மோடும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளையாட சொல்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அண்ட் இப்போ கான்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சில விதமான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்துடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் பாஸ்பேர் அப்படின்ற சப்போர்ட் கொடுக்கல. ஸோ இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு கொடுக்காதது ரொம்ப பெரிய விஷயமா தெரியல. பட் 2000க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து தேவைப்படும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டருக்கான டிரைவர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேஸ் பூஸ்டர் டிரைவர் தான். பட் பேஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கான ஒரு பேஸ் எஃபர்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ என்கிட்ட இருக்கிற இந்த போட் நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேஸ் ஹெவியான ஒரு ஆடியோ தான் கொடுக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா அதே சேம் 10 மில்லிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த அளவு பேஸ் ஹெவியாக இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த பட்ஸ் Qவை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண கொடுத்த என்னோட நண்பனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அங்கே நீங்கள் என்னை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் டெலகிராம்லேயும் நான் இருக்கிறேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் அங்கேயும் வந்து கேட்கலாம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களிடமிருந்து விடை பெறுவது ராகுல். பை பாய்.